ஹாமி ஹலோடா, வெல்கம் டு த பப்பிள் வேர்ல்டு. ஐம் யோர் ட்ரீமர். இப்போ நம்ம பார்க்க போகிறது பெஸ்டீஸோட 3x3 பார்க்க போகிறோம். ஓகே, இது ஃபைனல் பார்ட். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இது போட்டு 5 months ஆச்சு. ஸோ நிறைய பேர் இதுக்காக வெயிட்டிங். நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு பார்க்குறீங்க. ஜேகே நல்லா ஃபார்முலா ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான். என்னடா எங்கேயாச்சும் போறியா என்ன? ஆமாடி, அப்பா இன்னிலேருந்து ஆஃபீஸ்க்கு வர சொல்லிட்டாரு. அதான் பொறுப்பான புள்ளையாக மாறிட்ட போல இருக்கே ஜேகே. சரி ரொம்ப பல்ல இழிக்காத. உனக்கும் பெருசாக வச்சுருக்காரு. வா. எனக்கும்மா என்னடா சொல்கிறா? ஆமாம் இல்லை வா, உனக்காக தான் வெயிட்டிங், சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கீழே போயிடுறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு நமக்கு என்னவா இருக்கும், சரி போய் பார்ப்போம், நம்ம அங்கிள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கி இருந்துச்சு அந்த பைஜமாவோடவே கீழே போகிறீங்க. போனால் அவங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் ஆண்டி. மாமாவன் உட்காரு. நடி குளிக்கலையா? இப்போ குளிச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? சாப்பிட்ட அப்புறமா போய் குளிச்சிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு அப்படியே கேஷுவலாக உட்காந்துட்டு அப்படியே சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜேகேயோட அப்பா உங்களையும் ஜேகேவையும் குறுன்னு பார்த்துட்டு வயன் சொல்லுங்கள் அங்கிள். அது உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. சொல்லுங்கள் நான் கேட்குறேன். அது நான் ஜேகேவை ஆஃபீஸ் வர சொல்லியிருக்கேன். ஆமாம் இப்போ தான் சொன்னான் என்கிட்ட. அப்போது நீயும் வரலாம்ல? நானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. ஆமாம், 2 பேருமே ஸ்டடீஸை முடிச்சிட்டிங்க. இதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் ஒன்று ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறீங்க, அப்படி இல்லைன்னா ஒர்க் பண்ண போகிறீங்க. நீ என்ன சூஸ் பண்ணாலும் எனக்கு ஓகே. சாய்ஸ் இஸ் யோர்ஸ். அங்கிள், நான் ஆஃபீஸ்க்கு எனக்கு எதுவுமே தெரியாது அங்கிள். கற்றுக்கோடா. கற்றுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மாமியாரை பார்க்குறீங்க. ஜேகேயோட அம்மா உங்களை அப்படியே பார்த்துட்டு, என்னங்க அவள் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கா, கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும், அப்புறம் எதுக்கு? அது இல்லை, இப்போ தான் நான் முடிச்சிருக்கா, அவள் ஃப்ரெஷராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஏதாவது கற்றுக்கலாம். மேபி ஃப்யூச்சரில் இவங்க 2 பேருமே கூட நம்ம பிஸ்னஸை பார்த்துக்குவாங்கல்ல. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். ஒயன் நீயும் போடா, செம்ம ஜாலியாக தான் இருக்கும். அங்கே அதிகமாகலாம் வேலைலாம் இருக்காது. ஏன் ஜேகேவே சும்மா போய் உட்காந்துட்டு தான் வர போகிறான், நீயும் போ அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே. ஜேகே ஒரு 1/2 hour நான் கிளம்பி வந்துடுறேன். சரிடி, நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் போங்க, நான் அவளை கூப்பிட்டு வரேன். சரிடா. டேய் காரில் வா, பைக்கில் வராத. அப்பா கார் போருப்பா. ஜேகே சரி ஓகே நாங்கள் கார்லேயே வரும். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட அப்பாவும் அங்கேருந்து கிளம்பி போய்ட்டாரு. நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி இப்போது அந்த ஆஃபீஸ்க்கும் போயிடுறீங்க. நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட், ஜேகே வேறு டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு பிரித்து விட்டுட்டுருக்காங்க. என்னடா இது, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அரட்டடிக்கலான்னு பார்த்தா உங்கள் அப்பா 2 பேரும் பிரித்து விட்டார். நம்ம வீட்டில் ஒன்றா இருந்தாவே வீடே தலைகளாயிடும், பின் ஆஃபீஸில் ஒன்றாவா விடுவார். ஃபேக்ட்டு தான். சரி ஓகே, இப்போ நல்லா ஒர்க் பண்ணு, நிறைய கற்றுக்கோ, சரியா? நான் கேன்டீனுக்கு போகிறேன். நீலு அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடியை பிடிச்சி எடுக்கிறான். வலிக்குது. டேய் விட்றா. என்னடி சவுரி முடி நினச்சா ஒரிஜினலா? நான் இன்னைக்கிட்ட சவுரி முடி வச்சுருக்கேன். அடிக்கடிக்கு இந்தமாரி லூஸாக விடுடி, அப்போ தாண்டி தெரியும். சரி விடு, நல்லா இருக்குல்ல ஹேர் ஸ்டைல் எனக்கு? சூப்பராக இருக்குது. அப்படி என்ன பண்ணலாம், போயிட்டு குரங்குகிட்ட கூட பிரித்து பேன் பார்த்து அனுப்போம். அதனால தான் உங்ககிட்ட இருக்கேன். ஓ ஆமாம்ல, நானும் குரங்கு தான். சரி நீ போய்ட்டு வா, எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. நான் போயிட்டு கேன்டீனுக்கு போய் நான் சாப்பிட்டு வரேன். லூஸு, முதல் நாள் ஃபஸ்ட் ஹவரே வா. போடி, போயிட்டு ஏதாவது கற்றுக்கோ. ஆமாம், இவர் மட்டும் போயிட்டு அப்படியே நல்லா கல் அடிக்க போகிறாரு, போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் சண்டை போட்டுட்டு பாட்டு போகிறீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு லஞ்ச் ஹவர் இருக்கும். நீங்கள் அப்படியே கேன்டீன் போகிறீங்க. போனால் ஜேகேயை சுற்றி பொண்ணுங்க தான் உட்காந்துட்ருக்காங்க. இவன் என்ன இங்கே இப்படி கூத்தடிச்சிட்ருக்கான்? வேலைக்கு வந்தானா இல்லை வேறு எதுக்காச்சும் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவமாக முன்னாடி போய் நிற்கிறீங்க. ஜங்கு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா? அதுவா, இவங்களாம் என்னோட டீம்மேட்ஸ், வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி எடுத்து உட்கார வைக்கிறான். அங்கே இருக்க பொண்ணுங்க ஃபேஸ் எல்லாமே இப்போ உங்களை பார்த்து முறைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லோரும் உங்களை பார்த்துட்டு ஒரு சின்னதாக ஸ்மெல் பண்ணிவிட்டு, ஹாய் ஐம் வாயன். ஹலோ மேம், ஐம் மாயா. நான் ரோஷினி. மேம் நான் மீனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜேகே நல்லா பல்ல காமிச்சிட்ருக்கான். ஏண்டா உங்கள் கேங்கில் இந்த பசங்களாம் கிடையாதா? டீம் முழுக்க பொண்ணுங்க தானே என்ன? இல்லையே, ஏன் கேட்குற? இல்லை, சுற்றி உட்காந்துட்ருக்கத பார்த்தா ஒன்றும் சரியில்லையேடா. ஓவராக கற்பனை பண்ணாதடி.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் இங்கே குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லோரும் உங்களை அப்படியே வியர்டாக பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா ஜேகே எந்த இடத்துல உங்களை ஒய்ஃப்னு மென்ஷன் பண்ண மாட்டான். நீங்களும் அதேமாரி தான் இப்போ வரைக்கும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொல்லிகிட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆன விஷயமே உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் 2 பேரும் எப்பயுமே இப்படி தான் இருப்பீங்களா? சார் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி என் பையன் இருக்கான், அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் 2 பேரையும் பார்க்குறேன். ஆமாம், இவன் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள் ஷோல்டரில் கையில் போட்டு அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் அவன் கையில் ஒன்று போட்டு டேய் முதல்ல கையிடுறான், என் ஹாஸ்டல்லாம் கலையுது. ஒரு நாள் ஹாஸ்டல் வச்சுட்டு நீ ஓவராக பண்ணுறடி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜேகே அவனோட கேபினுக்கு எந்திரிச்சு போயிடுறான். நீங்களும் உங்களோட கேபினுக்கு போயிடுறீங்க. இப்போது நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஜேகேக்கு நிறைய கால்ஸ் வருது ஆஃபீஸ் ரிலேட்டடாக. மொத்தம் பொண்ணுங்களாக தான் கால் பண்ணுறாங்க. அவன் ஆஃபீஸில் பொண்ணுங்கிட்ட பேசுகிறதே உங்களுக்கு பிடிக்கல. அதுவும் இல்லாமல் அவரோட டீமில் இருக்க பொண்ணுங்க இப்போல்லாம் வர வர பண்ணிட்டு வர ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கவே செம்ம கடுப்படிக்குது. அதனால வீட்டில் நீங்கள் ஜேகேவை ரொம்பவே அவாய்ட் பண்ணுறீங்க. இப்போது ஜேகேயோட அம்மா அவங்க டிவி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க. வயன் வந்துட்டியா? வா 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 வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆண்டி 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 எனக்கு டயர்டாக இருக்கு ஆண்டி. என்னடா? ஆமாம் ஆண்டி, பாருங்கள் ஆண்டி, இப்போலாம் ரொம்ப ஒர்க் அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்லி அனுப்பிச்சிங்க? அங்கே வேலைலாம் இருக்காதுன்னு தானே சொன்னீங்க. இங்கே பாருங்கள், நான் துரும்ப அழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் பின்னாடியே ஜேகே வரான். மா அவள் ஓவராக சீன் போடுறாம்மா, வர வர ரொம்ப பண்ணுறாம்மா, அவள் தொலை தாங்க முடியலம்மா. ஆமாம் ஆமாம், உனக்கு நான் பண்ணுறதெல்லாம் தொல்லையாக இருக்கும், மற்ற பொண்ணுங்கள்லாம் பண்ணால் சூப்பராக இருக்கும், பல்ல இழினே இழிச்சிட்ருப்பேன். என்னடா ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் நல்லா திட்டிட்டு போன வீட்டே போயிடுறீங்க. தெரியலம்மா, இப்போலாம் அப்படி தான் லூஸ் மாரி ஏதாவது பேசிகிட்டு இருக்கா. அவளை கண்டுக்காதீங்க, வாங்க எனக்கு பசிக்குது. முதல்ல குளிச்சுட்டு வா போ. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். இப்போது ஜேகேவோட அம்மா ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் வந்து சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் தான் ஜேகேவோட அப்பா வருவார். அவரும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் ரூமுக்கு போயிடுறாரு. இப்போது ஜேகே லேப்டாப் வச்சுட்டு அவன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். திரும்பவும் அவன் ஃபோன் ரிங் ஆகுது. நீங்கள் அப்படியே அவனை பார்த்து முறைக்கிறீங்க. ஆஃபீஸ் கால் தான் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடு. ஸ்பீக்கர்லையா? எதுக்குடி போடுறியா இல்லையா? சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்பீக்கரில் போட்டு பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அவன் முன்னாடி அப்படியே போய்ட்டு எக்ஸைட்டடாக உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. சார், நான் மாயா பேசுகிறேன். சொல்லுங்கள் மிஸ் மாயா. சார், அது வந்து லாஸ்ட் டைம் நம்ம பண்ண ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதில் எனக்கு கொஞ்சம் டவுட் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை டவுட்டாக கேட்டுட்ருக்கா. ஜேகேயும் அதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். சார், நீங்கள் சூப்பர் சார். எப்படி சார் இது எல்லாத்தையும் இப்படி ஃபிங்கர் டிப்பில் வச்சுட்ருக்கீங்க? நான் மொத்தத்தையும் மறந்துட்டேன். அது ஒன்றும் இல்லை, அந்த ப்ராஜெக்டில் கொஞ்சம் நேரம் இன்வால்மெண்ட்டாக இருந்தேன் அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு ஸ்க்ரீனை பார்த்து டைப் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்கான். வேறு லெவல் சார், எனக்கு உங்களை பார்க்கும்போது அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் பேசுகிற விதம், நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வழிஞ்சிட்ருக்கா. உங்களுக்கு இதெல்லாம் கேட்க காதில் புகை வருது. ஓகே ஓகே, எனக்கு கொஞ்சம் இப்போது பிஸியாக இருக்கேன், நம்ம அப்புறமா பேசலாமா மாயா? ஓகே சார், நான் நைட்டு முழுக்க முடிச்சுட்டு தான் இருப்பேன், நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலை கட் பண்ணிடுறா. நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்து முறைக்க அவங்ககிட்ட இருக்க லேப்டாப் அப்படியே பிடுங்குறீங்க. பைத்தியம் என்னடி பண்ணுற? உனக்கு மாதிரி ஏதோ லேப்டாப் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் ஷட் டவுன் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடுறீங்க. என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில்? இப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க உனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதுவும் இவா பச்சையாக வலிகிறா, நீ பதில் சொல்லிகிட்ருக்க. அங்கே ஒர்க் விஷயமாக தானே கேட்டாங்க, முடிஞ்சு போன ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ எதுக்கு? அது ஏதோ டவுட்டுன்னு கேட்டிருப்பாங்க ரெஃபரன்ஸ்க்காக. ஆமாம். வயன், சரி சரி சாரி. என்னாச்சு உனக்கு? இப்போலாம் வர வர நீ பேசுகிறது சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோவப்படுற. ஜிக்கே, நான் ஃப்ராங்காக சொல்லட்டுமா? எனக்கு மற்ற பொண்ணுங்க உங்ககிட்ட க்ளோஸாக இருக்கிறது பிடிக்கல. அவன் அப்படியே உங்களை திரும்பி பார்த்துட்டு அவன் ஐப்ரோ ரைஸ் பண்ணிவிட்டு அப்படி என்ன சொன்ன? அது வந்து அதான் சொன்னல, மற்ற பொண்ணுங்க உங்ககிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கல. நீ இப்போலாம் என்னை விட அவங்களுக்கு தான் ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. வயன், ஜெலஸா அடி? ஜெலஸா? நானா? சீ போடா பைத்தியம். உன் மூஞ்சிக்கெல்லாம் யாராச்சும் ஜெலஸ் ஆவாங்களா? நீ எப்பவுமே என் கூட தானே சுற்றிட்டுருப்ப, இப்போல்லாம் என் கூட இல்லைல்ல, அதனால தான், வேறு எதுவும் இல்லை. சரி, நான் நம்பிட்டேன். உண்மையாக ஜேகே, நான் நம்பிட்டேன்னு சொல்கிறேன்ல. நான் சீரியஸாக சொல்கிறேன், நான் நம்பிட்டேன்.
நீ நம்மளும் நம்ம கட்டிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்ஷீட் எடுத்து போட்டு பக்கத்தில் படுத்துக்கிறீங்க. இங்கே பாரு, பார்க்க மாட்டேன், திரும்பி முடியாது, நீ திரும்புறியா இல்லையா, முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா திரும்பி படுத்துக்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்களை பிடிச்சி எடுக்கிறான். நீங்கள் அவன் பக்கத்தில் போயிட்டு விடுறீங்க. உண்மையாக ஜலஸ் ஆகலையா? இல்லை ஜலஸ் ஆகலை, போதுமா? ப்ராமிஸா? இப்போ எதுக்கு அது திருப்பி கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேட்டு முறைச்சிட்டே இருக்கீங்க. அவன் விளையாட்டுத்தனமாக உங்கள் டாப்பில் வந்து உண்மையாக நீ ஜலஸ் ஆகலை, எங்கிட்ட பார்த்து சொல்லு. அந்த ஜலஸ் ஆகலைன்னு சொல்கிறேன்ல, ஒழுங்கு மரியாதை கீழே இருங்க. அப்படியா? அப்போது உனக்கு எதுவும் தெரியல. எனக்கு தெரியல செக், எனக்கு கீழே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட டோன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. அவன் உங்களே பார்த்துட்ருக்கான். அவனோட ஐஸ் உங்கள் கண்ணை விட்டு உங்கள் நோஸ் உங்கள் லிப்புக்கு ட்ராவல் ஆகுது. அதை பார்த்துட்டே அவன் கிட்டே வரான். நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. அவன் கிட்ட வந்து அவன் லிப் மேலே படுது. அதை ப்ரெஸ் பண்ணும்போது டக்குன்னு ஃபோன் ரிங் ஆகுது. அவன் டக்குன்னு உங்களை விட்டு எந்திரிச்சு ஃபோன் பேசிட்டு அப்போ நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு அந்த மூமெண்ட் அவ்வளோ அக்வர்டாக இருக்குது. இங்கே ரெண்டு பேருமே தனித்தனியாக எந்திரிச்சு உட்காந்துக்கிறீங்க. இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெயில்ஸை கடிச்சிட்டு அப்படியே படுத்துகிட்டே இருக்கீங்க. ஜேகே அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறான். மின்யூ கரெக்ட் டைமுக்கு ஃபோன் பண்ணான்டா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் எடுத்துகிட்டு அவன் வேகமாக கீழே ஓடிடுறான். டே மின்யூ, டே மச்சான், நடா பண்ணுற? வீட்டுக்கு வெளியில் தாண்டா இருக்கேன், சீக்கிரம் வாடா. இருடா, வந்துட்டேன். வாங்கிட்ட சொன்னியா? இல்லை நான் சொல்லலை, இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக கீழே போயிடுறான். நீங்கள் விட்டால் போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு ஹெவியாக ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணை மூடி படுத்துட்ருக்கீங்க. அவன் கீழே போனோடனே பசங்க எல்லோரும் சேர்ந்து அப்படியே காரில் ஏறி போயிட்டுருக்காங்க. மின்யூ, ஜாக், அதுக்கப்புறமா என்வோ, இப்போது ஜேகே எல்லோரும் சேர்ந்துட்டு அப்படியே கார்பூல் பண்ணிவிட்டு ஒரு ஹெம்டி பிளேஸ்க்கு போய் நின்றுட்டு அங்கே பியரெல்லாம் வாங்கி வச்சுட்டு குடிச்சிட்ருக்கானுங்க. ஏய் என்னடாச்சு, ஃபேஸெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே ரெட்டிஷாக இருக்குது, நான் உடம்பு சரியில்லையா? மச்சான் பெரிய தப்பு பண்ண பார்த்தேன், கரெக்ட் டைமுக்கு ஃபோன் பண்ணி காப்பாற்றினேன். தப்பு பண்ண பார்த்தியா? என்னடா சொல்கிற? ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். மச்சான் நீயா? நானே தான். என்ன ஆச்சுன்னே தெரியலண்ணா, அப்படியே போயிட்டு நான் பாட்டின லூஸ் மாதிரி கிஸ் பண்ண பார்த்தேன். அவள் என்ன நினச்சிருப்பா எனக்கு ஒன்றும் புரியல, பயமாக இருக்குது. வீட்டுக்கு போகிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே லூஸு, அவங்க ஒய்ஃப் தான். டீ அது ஒயன்டா இருக்கட்டும், ஆனால் உன் ஒய்ஃப் தானே? ஏய் எப்படிடா உனக்கு அது புரியும்ல, உனக்கு நாங்கள் எப்படின்னு தெரியும்ல. ஏய் இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு மின்னியும் அவன் கையை பிடிச்சி என்ன பாடுறா மச்சான். இப்போ என்ன சொல்ல வர? உனக்கு ஒயன் இது வரைக்கும் நீ ஒய்ஃபாக அவளை பார்த்ததே இல்லை. அது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டு இருக்கும்போதே ஜாக் அங்கே வந்து, இங்கே பாரு ஜேகே, நீ கன்ஃபியூஸ்டாக இருக்க. நான் என்ன கன்ஃபியூஸ்டாக இருக்கேன்? சின்ன வயசுலேருந்து அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், உனக்கு தெரியும்ல, நம்மலாம் ஒன்றா தானே இருக்கோம். இப்போ திடீர்னு கல்யாணம் ஆகிடுச்சு மாற்றிக்கணும் அப்படின்னா நீ மாறிட்ட, அவளும் மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னவோ அவன்கிட்ட வந்து அவன் ஷோல்டரில் கையை போட்டு, இங்கே பாரு ஜேகே, பொண்ணுங்களோட சைக்காலஜி புரிஞ்சுக்கோ. ஒரு பொண்ணு ஒரு பையனை ஃப்ரெண்டாக பார்த்தானா ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்ப்பா. ஆனால் இதே அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கேன், அவங்க பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்கும். ஏன் யோசிச்சு பாரு, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வாயின் எப்படி இருந்தா? உங்ககிட்ட யார் பேசினாலும் அவளுக்கு கவலை இல்லை, நீ அவளுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு நினைப்பா. ஆனால் நீ மினியோடு சேர்ந்துட்டு இருக்கும்போது கூட, அவளை டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட வாயின் ஒன்று அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணல. உன்னை வெறுப்பேற்றத்துக்கு ஒன்று டிஸ்டர்ப் பண்ணியிருக்காளே தவிர அவள் ஜெலஸ்லாம் ஆகலை. நீ தானே சொன்ன எல்லா விஷயத்துக்கும் அவள் இப்போ ஜெலஸ் ஆக்குறான்ட்டு. இதிலே தெரிய வேணாவா அவள் உன்னை பார்க்குற விதம் மாறி இருக்கு. ஏன் ஈவன் நீயும் தான் யோசிச்சு பாரு, உன்னால் வாயினோட கண்ணை பற்றி மட்டும்தான் பேச முடியும். வேறு எங்கேயாச்சும் நீ அவளை நோட் பண்ணியிருக்கியா? ஆனால் நான் அன்றைக்கி நம்ம ஃபேர்வெல் பார்ட்டிலே பார்த்தேன், நீ அவளை பார்த்த விதம் இருக்கே, கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்ட் யாரையும் அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. ஜேகே, ஐ திங்க் யூ ஃபால் இன் லவ் வித் ஹர். நடா வளர்றா, வாயன் கூடவா? ஏய் ஆமாம், அதான் சொல்கிறல்ல, எனக்கு தெரிஞ்சு வாயனுக்கும் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. அதனால தான் அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தெரியாமல் அவன் முடிச்சிட்ருக்கா. நீயும் அப்படி தான் இருக்கு மச்சான். இங்கே பாரு,
இன்டிமசி இஸ் ஓகே, பட் இந்த மாதிரி எதர்ச்சியாக நடக்கிறதெல்லாம் இருக்குது பாரு, அதெல்லாம் பிளஸ்ஸிங் தான். நீ அவளை ஃப்ரெண்டாக மட்டுமே பார்த்துருந்தனா அவளை கிஸ் பண்ணுற அளவுக்கு போயிருக்க மாட்டேன். புரியுதா? உன் மைண்டை நீயே குழப்பிக்காத, உன் ரிலேஷன்ஷிப்புக்கு சான்ஸ் கொடு, ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்துவே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அவனுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்பி வைக்கிறானுங்க. ஜேகே திரும்பவும் அப்படியே வரான். நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு படுத்துட்ருக்கீங்க. வாயன் தூங்கிட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்க்கும்போது நீங்கள் அப்படியே கண்ணை மூடியே படுத்துட்ருக்கீங்க. அவனுக்கு சொன்னது உண்மையாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க பக்கத்தில் வந்து அமைதியாக உட்காடுறான். உட்காந்துட்டு உங்களே பார்த்துட்ருக்க. நீங்கள் அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஃப்ராடு என்ன தூங்கலையா? தூக்கம் வரல ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காடுறீங்க. ஆமாம், யார் ஃபோன் பண்ணா? போயிட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு. அதுவா, வேறு யார், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்கே போயிட்டு வந்தா? அது சும்மா பீர். என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்க. குடிச்சியா நீ? பீர் தாண்டி குடித்தேன். குடிச்சிருக்க? பீர் தானடி. பீர் தானேன்னா இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பெட்டை விட்டு எழுந்திருக்கிறீங்க. நான் ஆன்ட்டிக்கிட்ட போய் சொல்கிறேன். நில்லு. எதுக்கு இப்போது இந்த நைட்டில் என் அம்மாவை போய் டிஸ்டர்ப் பண்ணும்? நீ குடிச்சிட்டு வருவேன், நான் பார்த்துட்டு இழைச்சிட்டு உட்காந்துட்ருக்கணுமா? உனக்கு இருடா இன்றைக்கி. அம்மாவில் ஆல்ரெடி செம்ம கோவத்தில் இருக்கேன், எல்லாத்தையும் இன்றைக்கி நல்லா போட்டு கொடுக்குறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்குறீங்க. ஜேகே உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி அப்படியே அந்த டோர்லேயே பின் பண்ணி நிற்க வைக்கிறான். போகாதன்னு சொல்கிறான்ல. போனால் என்ன பண்ணுவான்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணதை ஒழுங்காக பண்ணிடுவேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணால் என்னை வெறுப்பேத்தினி அதுவா அப்படின்னு கேட்கறதுக்குள்ளே ஜேகேயோட லிப்ஸ் உங்கள் மேலே இருக்குது. நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் கிஸ் பண்ண அடுத்த செகண்ட் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. அவன் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அவன் தப்பு பண்ணுற மாதிரி இல்லை தப்பு பண்ணுறோமான்னு கேட்டேன். இது உனக்கு ஓகேவா? இதை பற்றி கேட்குற? இப்போ கிஸ் பண்ணல அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயத்தோடவே உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே திருன்னு முடிச்சிட்ருக்கீங்க. சாரிடி, நான் வேற ஏதோ போதையில். சிக்கே நீ போதையில் இல்லை, நீ பேர் தானே குடித்தேன், நீ கிளியராக தான் இருக்கு. அது அவனுங்க ஏதோ மைண்டில் ஊதி அனுப்புனாங்க எனக்கு. நீ போ, நீ தூங்க போ. இரு, என்னாச்சு? என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவன் உங்கள் சீக்ஸ் ஹோல்ட் பண்ணி இப்போல்லாம் நான் ஏன் தெரியல, நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தோணுது. உன்னை பார்க்குற விதம் மாறிடுச்சுடி. நான் உன்னை பழையபடி பார்க்கலன்னு தோணுது. அப்போலாம் நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கன்னு கூட நான் நோட் பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்க, என்ன மேக்கப் போட்டிருக்க, என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுற, யார்கிட்ட பேசிகிட்ருக்க, எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச் நோட் பண்ணிகிட்ருக்கேன். உன் கண்ணை பார்த்து மட்டுமே பேசினேன்னா இப்போ உன் கண்ணை தவிர எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன். என்னால் ஏன்னு புரியல. எனக்கே என்ன நினச்சா ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே என்ன சொல்ல வர? வயன் நான் சொன்னால் கோவப்பட மாட்டேல்ல? வாயை திறந்து சொல்ல, கோவப்பட மாட்டேல்ல? நீ சொல்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்பவுமே அப்படியே தான் இருக்கும். பட் ஸ்டில் உனக்கு அதை தாண்டி என் மேலே ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. சொல்லுடி, உங்ககிட்ட தான் கேட்குறேன். நீ என்ன கேட்க வர? எனக்கு உனக்கு புரியுது, புரியலன்னு சொல்லாத. உனக்கு ஃப்ரெண்டுன்றதை தாண்டி வேறு ஏதாவது ஃபீலிங்ஸ் என் மேலே எப்பயாச்சு இல்லை ஆஃப்டர் மேரேஜ்? நீங்கள் அப்படியே கல் பண்ணிவிட்டு அவனை பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு உண்மையில இருக்குது. உன்னால் இப்போ நான் ஃப்ரெண்டை தாண்டி வேறு விதத்தில் பார்த்துட்ருக்கேன். ஃபைன், இந்த நிமிஷம் கூட அதை நானே ரியலைஸ் பண்ணல, அவனுங்க தான் சொன்னானுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மரமடிக்கிறது. எனக்கு இன்னும் ஒரு
ஒன்றா பார்க்க தோணுது, என் ஒய்ஃபை பார்க்க தோணுது, என் லைஃப் பார்ட்னராக பார்க்க தோணுது. உனக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் தோணுதா அப்படின்னு அவன் உங்களை பார்த்து கேட்டுகிட்டே இருக்கான். நீங்கள் சைலண்ட்டாகவே இருக்கீங்க. சரி ஓகே, நீ போ, நீ தூங்க போ, ஜேகே போய் தூங்குடி போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை புஷ் பண்ணி பெட்கிட்ட தள்ளி விடுறான். நீங்களும் அமைதியாக படுத்துட்டு அவன் சொன்னதையே யோசிச்சு பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் யமி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவ்வளோ இதே தான் சொல்லியிருப்பான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அன்றைக்கி நைட்டு முழுக்க கண்ணை மூடிட்டே படுத்துட்ருப்பீங்க. ஜிகேவும் அப்படி தான் கண்ணை மூடிட்டு அமைதியாக படுத்துட்ருக்கான். ஒரு 2 பேருக்கும் நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மாற ஆரம்பிக்குது. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறீங்க. ஜேகே அவனும் ஆஃபீஸ் ரெடி ஆகிட்ருக்கான், நீங்களும் ஆஃபீஸ் ரெடி ஆகிட்டு அவன் முன்னாடி போய் நிற்கிறீங்க. போகலாமா, வந்துட்டு கொஞ்சம் பேசணுண்டா. சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் டையை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே உங்களை பார்த்துட்ருக்கான். அவன் காலர் இன்னும் அன்ஃபோல்டாக இருக்கும். நீங்கள் அவன்கிட்ட போய்ட்டு இந்த காலரை பிடிச்சி எடுத்து அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு, டையை ஒழுங்காக கட்ட தெரியுதா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டையை அட்ஜஸ்ட் பண்ணி விட்றீங்க. நைட்டு என்கிட்ட கேட்டில்ல, நீ நைட்டு என்கிட்ட கேட்டில்ல ஃப்ரெண்டை தாண்டி வேறு ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கான்னு? ஆக்சுவலி எனக்கு இருக்குது, ஆனால் அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என் ஃபீலிங்ஸ் என்னன்னா எனக்கு புரியல. ஆனால் நானும் மாறிட்டேன்னு தான் தோணுதுச்சுக்கே. ஃபஸ்ட்டெல்லாம் நான் அப்படி இல்லை. நீ பொண்ணுங்கக்கிட்ட பேசினாவோ இல்லை பசங்கக்கிட்ட பேசினாலோ என்னை விட மற்றவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோன்னு ஒரு சின்ன கோவம் இருக்கும். ஆனால் அப்போ கூட நான் ஜெலஸ் ஆனதில்லை. நீ எம்மிக்கிட்ட பேசும்போது கூட எனக்கு அது அந்தளவுக்கு தோணாது. ஆனால் நீ டேட் பண்ணப்போ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீ என்னை விட்டுட்டு அவ கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு உன்னை டீஸ் பண்ணேன். ஆனால் இப்போலாம் நீ வேறு யார் கூட வச்சுருக்கும்போது எனக்கு கோவம் வருது. ஏன் தெரியல, எனக்கு சொந்தமானது என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவன் காலரை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அவன்கிட்ட இருந்து நகர்றீங்க. அவன் அப்படியே உங்கள் இப்போ பிடிச்சி அப்படியே பேக்கப் பண்ணிவிட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எனக்கு தெரியல. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல எனக்கு சொந்தமானது என் கூட மட்டும் இருக்கணும்னு, அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன். நீ எனக்கு சொந்தமானவன், என் கூட மட்டும் ஒரு அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் ஹேண்டை எடுத்து விட்டுட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஜிக்கி அப்படி ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டு நீங்கள் சொன்னதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்ருக்கான். வேகமாக ஓடி வரான். நீங்கள் அப்போ தான் ஸ்டெப்ஸில் இறங்கி போயிட்டுருப்பீங்க. அவன் ஓடி வந்து நீங்கள் ஸ்டெப்ஸில் இருக்கும்போதே உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்து அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணுறான். ஜிக்கி ஜிக்கி போய்டா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. போதுமா? பைத்தியமாடா நீ? ஆமாம், பைத்தியமாயிட்டான். போதுமா வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் கையை பிடிச்சி கீழே எடுத்துகிட்டு வரான். இப்போ ஜேகேவோட அம்மாவும் ஜேகேவோட அப்பாவும் லிவிங் ரூமில் தான் இருந்திருப்பாங்க. அவங்களும் இங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்துருப்பாங்க. என்னங்க கனவு ஏதாவது காண்றேன்னா இப்போது நமக்கு முன்னாடி என்ன நடந்தது? நான் எதுவும் பார்க்கல, நீ எதுவும் பார்க்கலல்ல? இல்லை நானும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே திரும்பிக்கிறாங்க. நீங்கள் கீழே போயிட்டு அப்படியே ஜேகே முடிச்சுட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அவன் நல்லா பல்ல இழிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். இவனை இடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்போ தான் ஜேகே நோட் பண்ணுறான், இங்கே போட்டிருந்த அந்த லிப்ஸ்டிக் அது கலைஞ்சிருக்கும். ஸோ இப்படியே இவ்வளோ எப்படி ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறது? அம்மா வேறு இருக்காங்க, அப்பாவும் இருக்காரு, உங்கள் முன்னாடி எதுவும் சொல்ல முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவனே பார்த்துட்ருக்கான். அங்கிள் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகும்போது நான் அவங்க கூட காரில் வந்துடுறேன், நீங்கள் என்னை கூப்பிட்டு போங்க. ஜேகே அவன் தனியாக வந்துடுவான், அவனுக்கு ஏதோ ஒர்க் இருக்கான். நான் இப்போ அப்படி சொன்னேன், நான் வெட்டியாக தான் இருக்கேன், நானே அவளை கூப்பிட்டு வரேன், நீங்கள் போங்க. இல்லை அங்கிள் நான் உங்கள் கூடவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு எந்திரிக்கிறீங்க. ஜேகேயோட அப்பா அவனை பார்த்துட்டு, நீங்கள் எதனா பண்ணுங்கள், நான் முன்னாடி போகிறேன், ஒயன் நீ வேணும்னா அவன் கூட வா, இல்லை கேப் பிடிச்சி வந்துடு, நான் போகிறேன், பை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்றாரு. இங்கே ஜேகேயோட அம்மாவை பார்க்குறீங்க. ஆண்டி பாருங்க ஆண்டி, அங்கே இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை,
நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. நீ என்ன திரும்ப இப்படி பார்க்குறான், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவனே பார்த்துட்ருக்க. அவன் திரும்ப உங்ககிட்ட வந்து அவன் ஃபிங்கர் வச்சு உங்கள் லிப்ஸ்டிக்கெல்லாம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்ருக்கான். சாரி, நீ வேணா திரும்ப போட்டுக்கிறியா? எது போட்டுக்கணும்? லிப்ஸ்டிக் அடி. எனக்கு வேணாம், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஒரு நிமிஷம் நில்லு. என்ன? இல்லை, அப்போ கிஸ் பண்ணும்போது புஷ் பண்ணல, இப்போ கிஸ் பண்ணும்போதும் புஷ் பண்ணல. ஓடி வந்ததுக்கப்புறம் ஏன் இவ்வளோ ஃபேஸில் ரியாக்ஷன் இருக்குது? டைம் ஆச்சு, அதான். போதுமா? போகலாமா? வா. வேறு என் பேக் எங்கே இருக்குது? ரூமில் வச்சுட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு தேடி எடுத்துகிட்டு வரீங்க. அவன் அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் 2 பேருக்கு நடுவில் எல்லா விஷயமும் மாற ஆரம்பிக்குது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்றதை தாண்டி ஒரு பெஸ்டிஸ்ன்றதை தாண்டி நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்றீங்க. ஜேகே பண்ணுற எல்லா விஷயமும் உங்களுக்கு பிடிக்கும். அவன் சின்ன சின்ன விஷயத்தில் உங்களை டீஸ் பண்ணுறது, வேணும்னே உங்களை டச் பண்ணுறது, சின்ன சின்ன இடத்துலையும் உங்களை கிஸ் பண்ணுறது, இந்தமாரி தான் பண்ணிகிட்டே இருப்பான். உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும். பட் வேணும்னே இரிட்டேட் ஆகுற மாதிரி முன்னாடி காமிச்சிக்குவீங்க. வயன் வயன் என்ன? என் கேபின்க்கு வா. கேபின்க்கா? நான் இதுக்கு வான்னு சொன்னேன்னா வா. நான் கொஞ்சம் ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது, இதை எடுத்து முடிச்சுட்டு வரேன், ஓகேவா? சரி, ஓகே. அப்புறம் ஃபேவரட் சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன், வா. சிக்கனா? என்னடா சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன்? வேறு என்ன? சிக்கன் லாலிபாப். சூப்பர்ரா. இது வாழ்க்கையிலே நீ உருப்படியாக பண்ண ஒரே விஷயம் இது தான். ஆமாம், சரி, சீக்கிரம் வந்து சேரு, எல்லாம் சூடாக ஆறிடும். ஓகே, நீ இப்போ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பிரிண்டிங் மிஷின் கிட்டே போயிட்டு அப்படியே பிரிண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க. அப்போது ஒரு கலீக் ஒருத்தர் வந்து முன்னாடி பேசிகிட்ருக்காரு. வயன் மேம், லன்ச் ஹவர் ஆகிடுச்சு, நீங்கள் இன்னும் போகலையா? இதை முடிச்சுட்டு போகலான்னு இருக்கேன். வயன் மேம், ஆக்சுவலி என்கிட்ட உங்கள் கான்டாக்ட் இல்லை, அதான். கான்டாக்டு அதான் நம்ம ஆஃபீஸில் பார்க்குறோமே. இல்லை மேம், ஏதாவது விஷயம்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும்ல. ஓ அப்படியா, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பேக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. ஃபோனை டெஸ்க்லேயே வச்சுட்டேன் போல். சரி கொடுங்க, நானே என் நம்பர் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வாங்கி அப்படியே நம்பர் சேவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே தான் அவனோட கேபினுக்கு வெளியே நின்று பார்த்துட்ருக்கான். அவனுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. அப்படியே அவங்கக்கிட்ட வந்து இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா? அதுவா, பிரிண்ட்டு எடுத்து முடிச்சிட்டியா? எடுத்துட்டேன் ஜேகே. அப்புறம் என்ன இதுவும் ஃபோன் இல்லையே? அதுவா, மிஸ்டர் கரண் இருக்கார்ல, அவர் நம்பர் கேட்டார், அதான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னும்போது ஜேகே அந்த ஃபோனை டக்குன்னு பிடிங்கி, என் நம்பர் இருக்குல்ல, அவள் என் ஒய்ஃப் தான், வேணா ஃபோன் பண்ணிக்கோ, நான் கொடுத்துக்கிறேன். இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கொடுக்குறான். ஒய்ஃப் த வேர்டை ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே எல்லாரும் முன்னாடியும் யூஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பேனை பார்த்துட்ருக்கீங்க. அதை விட அந்த கரணன்றவன் அப்படியே வாயை பொண்ணு பார்த்துட்ருக்கான். அது ஒய்ஃபா? ஆமாம், அவன் என் ஒய்ஃப் தான், சரியா? வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரில் கையை போட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போனான். இருடா இது நான் எடுத்துகிட்டு. மிஸ்டர் கரண், அந்த பிரிண்ட்டு தான் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அந்த ஃபைலை கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து என் கேபினில் அப்புறமா வச்சுருங்க, ஓகே? நான் இவ்வளோ கூப்பிட்டு போகிறேன், வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தரன்னு கூப்பிட்டு போகிறான். நீங்கள் என்னடா ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வேகமாக போகிறீங்க. போயிட்டு உட்காந்துட்டு பார்க்குறீங்க. ஜேகே ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கான். என்ன இது புதுசாக ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன்? எப்பவுமே கேன்டீனில் தானே வாங்கி சாப்பிடுவோம். உனக்கு பிடிக்கும்ல, அதான் வாங்கினேன். சரி ஏதோ ஒன்று கொடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எடுத்து வச்சு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜேகே அப்படியே பார்த்துட்டு ஒரு வார்த்தைக்காச்சும் சாப்பிட்றியான்னு கேட்டியா? உனக்கு கை இல்லை வா இல்லை, எடுத்து சாப்பிட்றவங்கள கண்ணு வைக்கிறான் போடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நீங்கள் ஒரு சிக்கன் பீஸை எடுத்து அப்படியே வாயில் கடிக்கிறீங்க. ஜேகே டக்குன்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சி புல் பண்ணி நீங்கள் கடிச்சிட்ருக்க அந்த லெக் பீஸோட இன்னொரு பாதியை அவன் கடிக்கிறான். பைத்தியம், இது என்னோடது. நீ என்னோடது. என்ன ஆஃப் ஆயிட்டா? அந்த சிக்கனை நீயே சாப்பிடு, எனக்கு வேணாம். நான் சிக்கனை சொல்லலை, ஒன்றா சொன்னேன். சிக்கன் இப்போல்லாம் வர நீ ரொம்ப பண்ணுறடா. என்ன பண்ணுற? அது நீ ரொம்ப
ரொம்ப அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது அவன் இன்னும் க்ளோஸாக வரான். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பேக் அடித்து போயிட்டே இருக்கீங்க. சொல்லு, என்ன பண்ணுறான்? சொல்ல மாட்டேன். நான் சொல்லவா? எல்லாம் அடிக்கடி கக் பண்ணுறான், கிஸ் பண்ணுறான், டச் பண்ணுறான். நீ அதை ஃபீல் பண்ணுற. அப்போ ஏன் நடிக்கிறா? நடிக்கிறேன்னா பச்சையாக நடிக்கிறடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒழுங்காக உட்காந்துக்கிறான். உன்ட்டு சொல்ல மறந்துட்டேன். என்ன? என்னவா? நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்குது, நம்ம 2 பேர் போகிறோம். பார்ட்டியா? என்ன பார்ட்டி? பர்த்டே பார்ட்டி. பர்த்டே பார்ட்டியா? சரி போகலாம். ஆமாம், யாருக்கு பர்த்டே? கிஃப்டெல்லாம் வாங்கிட்டியா? அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு, நீ உண்மையாகவே பைத்தியம்மா இல்லை பைத்தியம் மாரி நடிக்கிறியா? எனக்கு புரியல. ஏன்டா அப்படி கேட்குறான்? நான் ஏதாச்சும் மறந்துட்டேன்னா என்ன? லூஸு, அது உன் பர்த்டேடி. ஏன் பர்த்டே? ஆமாம்ல. எதுக்கு வந்தோன்னே தெரியாமல் முழு டைம் சமையல்காரனாக மாறுவாங்க பாரு, அதே மாதிரி தான் நீ எதுக்கு இங்கே வந்தனே தெரியாமல் முழு டைம் ஒர்க்கராக மாறிட்ட. ஆமாண்டா சிக்கி, நான் மறந்துட்டேன். என்ன பண்ணுறது? நான் வேறு ட்ரெஸ் எடுக்கல, ஷாப்பிங் போகணும், நிறைய வாங்கணும். ஆமாம், பார்ட்டிக்கு யார் வராங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தானே? பார்ட்டிக்கு நீயும் நானும் மட்டும்தான் போகிறோம். நீ நானும் மட்டும் பண்ணுறதுக்கு எதுக்கு பார்ட்டி? அந்த பார்ட்டி வேறு மாதிரி இருக்கும். நான் வேறு மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். வேறு மாதிரி பிளான் பண்ணியிருக்கியா? சரி ஓகே, ஏதோ ஒன்று பண்ணு. நான் அப்போது ஸ்பெஷலான ட்ரெஸ் தேடி தேவையில்ல, பைஜாமா போட்டு வந்தாலும் உனக்கு ஓகே தான். ஏய், என்ன அர்த்தம்? உன் மூஞ்சிக்கெல்லாம் நான் தனியாக உட்காந்துட்டு ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே மேக்கப் பண்ணிவிட்டு ஹேர்ஸ்டைலாம் ஃபிட் பண்ணிவிட்டு வருவேன்னா 4 பேர் வந்தால் கூட பரவாயில்ல, அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நீ தானே இருக்க போகிற, டிஷர்ட் போட்டு வந்தால் என்ன? இல்லை நீ போடாமல் வந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இல்லை, டிஷர்ட்டை சொன்னேன்டி, வேறு ஏதாவது ஃபார்மல் ட்ரெஸ் அந்த மாதிரி வந்தாலும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னேன். எல்லாம் பேச்செல்லாம் ராங்காக இருக்குது. இரு, ஒரு நாளைக்கு ஒன்று வச்சுக்கிறேன். வச்சுக்கோ சிக்கி. சரி, முறைக்காதவா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். இப்படியே டே ஸ்கிப் ஆகுது. சொன்ன மாதிரி உங்களோட பர்த்டே அன்றைக்கி நைட்டுக்கு முன்னாடி 12 மணிக்கு ஜிக்கி உங்களை காரில் கூட்டிகிட்டு போகிறான். டேய், ரொம்ப தூரம் போயிட்டுருக்குண்டா, நீ 12 மணிக்கு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்ல. ஆனால் இங்கே பாரு 12 தாண்டி போயிட்டுருக்கு. இருக்கட்டும், ஏன் 12 மணிக்கு விஷ் பண்ணால் மட்டும்தான் உன் பர்த்டே ஸ்டார்ட் ஆகுமா? அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே. அப்போ எதுக்கு கேட்குறா? வாயை மூடிட்டு வா. பர்த்டே எதுவுமா திட்டுறடா நீ. இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு போட் கிட்ட எடுத்த மாதிரி நிறுத்துறான். ஏண்டா, இது சின்ன ரிவர் மாதிரி இருக்குடா, இங்கே எதுக்கிட்ட கூப்பிட்டு வந்தா? நான் சொல்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவர் கிட்ட இருந்து இறங்கிட்டு உங்களை இந்த போட்டில் ஏற்றுறான். டேய், எனக்கு வேறு ஸ்விம்மிங் தெரியாது, கூப்பிட்டு போயிட்டு இப்படிலாம் தொல்லை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நடு ஆற்றுல தள்ளி விட்டுறாது, சரியா? இதெல்லாம் பண்ண மாட்டேன்டி, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூப்பிட்டு போகிறான். நீங்கள் 2 பேரும் இப்போ போட்டில் போகிறீங்க. கொஞ்சம் தூரம் கழிச்சு அங்கே ஒரு லைட் செட்டிங்லாம் போட்ட மாதிரி ஒரு இடம் தெரியுது. சிக்கி இங்கே பாரு, சூப்பராக இருக்குல்ல. அங்கே தான் போகிறோம். சூப்பர் இப்போ சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அந்த தண்ணியிலேருந்து எந்திரிக்கலான்னு பாருங்க. அந்த போட் நின்று அடுத்த நிமிஷம் நீங்கள் எந்திரிச்சு அடுத்த செகண்ட் அப்படியே அந்த போட்டு கவருது. அம்மா தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தண்ணிக்குள்ளே விழுந்துடுற சிக்கி அவனும் தலையில் அடிச்சுக்கிட்டு திரும்ப அந்த தண்ணிகளை குதித்து உங்களை தூக்குறான். ஏண்டி, ஒரு காலை ஒழுங்காக வச்சு மேலேருந்து ஏற தெரியாதா? நீ ஃபஸ்ட்டு ஏர்மா மாடு மாதிரி ஏறிட்டா. இங்கே பாரு, நான் விழுந்து ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சி ஈரம். குளிர்த்து சிக்கி. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அப் பண்ணி அதுக்குள்ளே கூப்பிட்டு போகிறான். நீங்களும் போகிறீங்க. உங்களுக்கு ஃபுல்லாக வெட் ஆகிட்டு ஷிவர் ஆகிட்டே இருக்கீங்க. டே ரொம்ப குளிர்டா, வேறு எதாவது ட்ரெஸ் இருக்காடா? நீ தானே சொன்னேன் எந்த ட்ரெஸ்ஸும் வேணான்னு. நான் தான் எதுவும் வாங்கலை, இல்லை மட்டும் வாங்கி வச்சு கிழிச்சிருப்ப போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு அந்த சேரில் உட்காரிங்க. உங்கள் கேண்டல்லாம் அழகாக ஏற்றி வச்சுருக்கு, லைட்லாம் போட்டு அழகாக செட் பண்ணி அந்த டேபிள்ஸ் பக்கத்தில் ஒரு சின்ன டென்ட்டு இதெல்லாம் போட்டு அவ்வளோ க்யூட்டாக பண்ணி வச்சுருக்கான். அப்படியே படம் பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படியே இந்த டிஸ்னி பிரின்சஸ்லாம் வருவாங்களே அந்த மாதிரி. டிஸ்னி பிரின்சஸ் அழகாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி கேவலமாக பண்ணியிருக்க மாட்டாங்க. வா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு அந்த டென்ட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்துன்னு வந்து உங்கள் மேலே போற்றி விடுறான்.
பரவாயில்ல பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீ பெட்ஷீட் போட்டு விட்டியே. அது எங்கள் இந்த ட்ராமாலெலாம் வரும்ல, ஹீரோஸ்லாம் முக்கையே போடுவாங்களே, அந்த மாதிரி எங்கே ஜாக்கெட்டு கழட்டி மேலே போடுவேணும். உன்னை காப்பாற்ற போய் நானும் தானே நினைஞ்சிருக்கேன். நான் எப்படி போடுவேன் லூஸு? கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்கள் பக்கத்தில் உட்காடுறான். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிக்கிறீங்க. ஆமாம், கேக்கிங்க. இப்போயாச்சும் கேட்டியே, கேக்கிங்கல்ல உள்ளே இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த டென்ட்குள்ளே கூப்பிட்டு போகிறான். நீங்களும் போகிறீங்க. போனால் அதுக்குள்ளே ஏகப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் குட்டி குட்டியாக அந்த ஃபோட்டோகிராஃப் மாதிரி பண்ணி அங்கே ஒரு சின்னதாக ஒரு ரோப்பில் அழகாக ஹேங்கிங் பண்ணி வச்சுருக்கான். அதெல்லாம் இடமும் அழகாக லைட் செட்டிங்லாம் பண்ணி வச்சுருக்கு. நீங்கள் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்த ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்கள் கல்யாண ஃபோட்டோ எல்லாமே அதில் இருக்குது. ஏய், க்யூட்டாக இருக்குடா, செம்ம. நம்ம இவ்வளோ ஜாலியாக வந்திருக்கோம். ஆமாம், சின்ன வயசுலேருந்தே கூட வந்திருக்கோம்ல. ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதே பார்த்துட்ருக்கீங்க. அவன் அப்படியே உங்களை பேக்கப் பண்ணி அப்படின்னு நின்றுட்டுருக்கான். சிக்கி, உண்மையாக சொல்கிறான், இதை பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நம்ம லைஃப் இந்தளவுக்கு ஜாலியாக இருந்திருக்கும்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நீ ஓகேன்னு சொன்னால் இதை விட ரொம்ப ஜாலியாக மாற்றலாம், ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவனை திரும்பி பார்க்குறீங்க. அவன் உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு பாக்ஸை கட்டுறான். அதில் கேக் இருக்குது. நீங்கள் சிரிச்சிட்டே போயிட்டு அப்படி நீல் டவுன் பண்ணி அந்த கேக் முன்னாடி உட்காடுறீங்க. ஜேகேவும் உட்காடுறான். இப்போது அந்த கேக்கை அவன் கேண்டில் லைட் பண்ணிவிட்டு இந்தா விஷ் பண்ணிவிட்டு ப்ளோ பண்ணி அப்புறம் என்ன பண்ணு, கட் பண்ணு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் டேய் கண்ணெல்லாம் மூடி, காட், என் லைஃப்பை எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நீ சூப்பராக மாற்றிட்டீங்க. நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ அழகாக, இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. இதுவே போதும்னு தோணுது. ஆனால் இன்னும் நிறைய கேட்கணுன்னு தோணுது. இத்தனை வருஷம் ஜேகே கூட நான் ஃப்ரெண்டாக இருந்துட்டேன். இந்த நிமிஷத்தில் இருந்து ஒரு ஃப்ரெண்டாக மட்டும் இல்லாமல் ஒரு லைஃப் பார்ட்னராக, அவனுக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக, என் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நடக்குமா? நீங்கள் என் விஷயம் எப்படியாச்சு நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதை கேட்டுட்டு அவன் அப்படி வாயை பொழுதுட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி அந்த கேண்டலில் ப்ளோ பண்ணி அப்புறம் கேக்கை கட் பண்ணி அவன் இவ்வளோ நேரம் வாயை திறந்து தான் வச்சுருப்பான். நீங்கள் அவன் வாயிலேருந்து கேக்கை ஸ்டப் பண்ணுறீங்க. சாப்பிட்டு என் பர்த்டே கேக் நல்லா இருக்கா? சாப்பிட்டு பேசுடா, இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த டக்குன்னு முழுங்கிட்டு இப்போ என்ன விஷ் பண்ணதை வெளியில் சொல்லக்கூடாது. நீ சவுண்டாக தாண்டி விஷ் பண்ண, அப்புறம் ஏன் கேட்குறான், கிடைச்சிடல அப்படின்னு சொல்லும்போதே நீங்கள் அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. ஓகேவா? லவ் யூ. என்ன சொன்ன? ஏய் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சி எடுத்து இப்போ என்ன சொன்ன? நான் ஃப்ரெண்டாக இல்லை, இதுக்கு மேலேயும் லவ் பண்ணுறேன். as a husband-ஆ, as a life partner-ஆ, I love you அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அவன் கண்ணிலேருந்து அப்படியே தண்ணியாக வந்துட்டுருக்கு. நீங்கள் அவன் டியர்ஸை வைப் பண்ணி ஏன்டா அழுகுறேன், நான் ஏதாவது பண்ணி வச்சுட்டேனா, நான் தப்பாக சொல்லிட்டேனா, சாரி. ஏய் ஹாப்பியாக இருக்கேன், அதுக்கு எதுக்கிட்ட அழுகுறேன்? ஐயோ கடவுளே, இந்த அழுமூஞ்சியை வச்சுட்டேன், என்ன பண்ணுறதோ உன்னை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ அவனை கிஸ் பண்ணுறீங்க. அடுத்த செகண்ட் அவனை உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டு ரொம்ப பேஷனாக ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் சோல்ஸோட 2 பேருமே அவ்வளோ லவ்வோட கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த கிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டப் ஆகுது. அவன் உங்களை புஷ் பண்ணி அப்படி அந்த டென்ட்குள்ளே படுக்க வைக்கிறான். அவன் ஒரு பட்டனை டச் பண்ண அடுத்த நிமிஷம் அங்கே இருக்க லைட்ஸ் எல்லாமே அப்படியே ஆஃப் ஆகிடுது. என்னடா இருட்டாயிடுச்சு? இப்போது வெளிச்சம் வேணுமான்னு? உனக்கு ஓகேவா? ஓகே சரிவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சீக்ஸில் இருந்து உங்கள் ட்ரெஸ் கிட்டே போது அவன் உங்களை அன்ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அதெல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு இப்படி தான் படுத்துட்ருக்கீங்க. இந்த பெஸ்டி அப்படின்ற அந்த ரிலேஷன்ஷிப்பை தாண்டி நீங்கள் உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்ற அந்த ரிலேஷன்ஷிப்க்கு புது ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்க. அதுவும் உங்களோட ஹோல் ஹார்ட்டடாக 2 பேரும் சேர்ந்துட்டு அந்த நைட்டை அவ்வளோ ரொமான்டிக்காக கொண்டு போகிறீங்க. ஜேகே அப்படி உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு என் லைஃப்பில்
இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் நடக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. உன்னை இந்த மாதிரி நான் யோசிச்சு கூட பார்த்ததில்ல. தேங்க்யூடி. நீயும் என் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருப்பேன்னு நினச்சேன். ஹஸ்பண்டாக நான் நினச்சி பார்த்ததில்ல ஜேகே. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், நம்ம லைஃப் எப்படி இருக்கும், நம்ம எந்த அளவுக்கு நல்ல கப்புள்ஸாக இருப்போம், நமக்கு குழந்த பிறந்த க்யூட்டாக இருக்கும்லாம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் இப்படிலாம் யோசிக்கும்போது என்ன வாங்கி யோசிக்கிறான் ஜேகே உன்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டுக்குள்ளே நானே என்னை திட்டிக்குவேன். ஆனால் இப்போது அதெல்லாம் நடக்கும்ல. அப்படின்னும் போது அவன் திரும்பவும் அக்கேன்னு உங்கள் டாப்க்கு வரான். இப்போ உனக்கு பாப்பா வேணும், இப்போ உனக்கு பாப்பா வேணும் அப்படி தானே? அது சிக்கி சரி ரெடி பண்ணலாமா? பண்ணலாமா? திரும்பவுமா? இந்த தடவை அது இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போது அவன் ப்ரொடெக்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் டாப்க்கு வரான். சிக்கி நீ இது பெரிய ப்ராசஸ், அதுக்குள்ளே லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அதை ஸ்மைல் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. திரும்பவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் ரொம்ப லாங்காகவே போயிட்டுருக்கு. ஓகேடா ஆர்மி, இதுவே ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், எனக்கு கொஞ்சம் இருக்குது கேளுங்க. ஓகே, இப்படியே ஒரு 2 years ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. ஏன்டி முறைக்கிறேன்? ஏன் முறைக்கிறியா? ஜேகே இங்கே பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஜேகேவோட பையன் அப்படியே விளையாடிட்டுருக்கான். அவன் இப்போ தான் முட்டி போடவே ஸ்டார்ட் பண்ணுறான். பட் முட்டி போட்டு இருந்தாலும் இருக்கிற எல்லா பொருளையும் கழிச்சு போட்டு வச்சுருக்கான். குழந்தானே அப்படி தான் இருக்கும், அதுக்கு ஏன்டி இப்படி முறைச்சிட்ருக்கான்? அதுக்காக நான் அவனை முறைக்கல, இரு அவன் கையில் என்ன வச்சு விளையாடிட்டுருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே பேசுகிறீங்க. என்ன வச்சு விளையாடிட்டுருக்கான் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போகிறீங்க. அதுக்குள்ளே ஒரு டெஸ்ட் கிட் இருக்குது. ஏய் இன்னும் குழந்தைகிட்ட எதுடி கொடுத்து வச்சுருக்க நீ கூட இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கிட்டேருந்து அந்த டெஸ்ட் கிட்ட பிடுங்குறான். இது எதுக்கு வாங்கிட்டு வந்தா? டவுட்டாக இருக்குது. டவுட்டாக இருக்கா? என்ன டவுட்டாக இருக்குது? ஏய் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா என்ன? சொல்லுடி. தெரியல, மார்னிங்லேருந்து அப்படி தான் இருக்குது, பயமாக இருக்குது. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புஷ் பண்ணி ரூம்குள்ளே தள்ளிட்டு போகிறான். இந்தா போயிட்டு டெஸ்ட் பண்ணு, நான் இங்கே நிற்கிறேன். ஓகே பாப்பா நான் பார்த்துக்கிறேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில் போயிட்டு உங்கள் பாப்பா கூட உட்காந்து விளையாடிட்டுருக்கான். நீங்கள் இப்போது பாத்ரூம்லேருந்து கற்றுன்னு கத்துறீங்க. ஜிகே சீக்கிரம் வா, இங்கே சீக்கிரம் வா. என்ன இங்கே வாடா, என்னாச்சு? அகெயின் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அவன் அப்படி சிரிச்சிட்டு உங்களை பண்ணுறான். பிச்சிருவேன், தள்ளிப்போ. அவன் பிறந்த 1 year தான் ஆகுது, அதுக்குள்ளே இன்னொரு பாப்பாவா? எவ்வளோ பெயினாக இருக்கும் தெரியுமா? உன் கையை கால் வச்சுட்டு கொஞ்சமாச்சும் சும்மா இருந்தால் தானே. ஏய் அதுக்கு என்னடி பண்ணுறது, இதெல்லாம் பிளஸ்ஸிங்கு. லேபர் வார்டில் உனக்கு வலி வந்தால் தெரியும்டா. அதுவும் இல்லாமல் அவன் கத்தியை வச்சு கிழிப்பான் பாரு. ஐயோ கடவுளே, ஐயோ ரோவனை பொறுக்கும் போதே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். கடைசியில் உன் பக்கத்துலேயே வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஆவி பையன் என்னென்னவோ பேசி மயக்கி என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன். உன்னால் நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன். டிவோர்ஸு நீ பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை பாத்ரூம்லேருந்து கேரி பண்ணி வெளியே கூப்பிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே உங்கள் பாப்பாவை பார்க்குறீங்க. அது அழகாக சிரிச்சிட்டு முட்டி போட்டு விளையாடிட்டுருக்கு. எவன் பிறந்ததுக்கே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்போ வயிற்றுக்குள்ளே இன்னொன்று வாரம் இருக்குது, இந்த கங்கருவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மண்டையிலே ஒன்று வைக்கிறீங்க. நீ அடித்தாலும் பரவாயில்ல, நான் இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? ஆமாண்டா இருப்பேன், கஷ்டம்லாம் எனக்கு தானே, உனக்கு இருக்குது. இந்த தடவை மூட் ஸ்விங்ஸ் சொல்லிட்டு உன்னை போட்டு நல்லா வாட்டி எடுக்கல, என் பேரை மாற்றிக்கிறேன், நல்ல பேரை மாற்றிக்கடி. ஜிக்கி இரு டென்ஷன் ஆகாத, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணு டென்ஷன் ஆகலாமா? இதை வர சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தூக்கி அவன் மேலே அடிக்கிறீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் ரூம்குள்ளே இருந்து தான் அவ்வளோ சவுண்டு வரும். அதெல்லாம் பார்த்துட்டு ஜேகே அம்மாவும் ஜேகேவோட அப்பாவும்
இதுங்க திருந்தாதுங்க சொல்லிட்டு ஹாயாக உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ஜேகே அப்படியே கீழே ஓடி போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட 2 பேர்கிட்டையும் அந்த விஷயத்த சொல்கிறான். அவங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. பட் ஸ்டில் இருந்தும் உங்களை நினச்சி கொஞ்சம் வரிடாக இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் 1 இயர் ஆகுது பாப்பா பிறந்து, இன்னும் ஃபர்ஸ்ட் பர்த்டே கூட வரல. ஸோ அதுக்குள்ளே இன்னொரு ப்ரெக்னன்சினா அவங்க கொஞ்சம் கவலைப்படுவாங்க. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஜேகே உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்குவான். ஒரு குட் ஃபாதர். எப்பயுமே அவங்க ரோனா கூட அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். உங்களையும் சேம் டைம் அவ்வளோ மேனேஜ் பண்ணுவான். அவனோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணிவிட்டு உங்களை டேக் கேர் பண்ணுறது, அப்புறம் உங்களோட ப்ரெக்னன்சி மூட் ஸ்விங்ஸ் அதெல்லாம் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவான். இப்போது கொஞ்ச நாள் ஆகுது, திரும்ப உங்களுக்கு குழந்தை பிறக்குது. இப்போது உங்களோட பையனுக்கு 2 வயசு, இப்போ பிறக்கிறது ஒரு குட்டி பொண்ணு. ஜேகேக்கு அந்த பாப்பாவை அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அவன் பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமே ரொம்ப ஆசைப்பட்டிருப்பான். ஆனால் அது பையனாக பிறந்ததுனால இருந்தாலும் அவன் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பான். பட் ஸ்டில் அவன் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சுன்ட்டு அவனை கையிலே பிடிக்க முடியல. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாருக்குமே ஸ்வீட் அது இதுன்னு வாங்கி கொடுத்து அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். இப்படியே உங்கள் லைஃப் ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ரொமான்டிக்காக, ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபேமிலி லைஃபாக போயிட்டுருக்கு. ஓகே டார்லிங், இதை முடிச்சிக்கலாம். மேபி இதுவே ஹாப்பி எண்டிங்காக இருக்கும். சரி, இதை போடுறதுக்கு இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் கோவமாக இருப்பீங்க. உங்களோட என்னது அந்த கதிர்ந்து காலங்கள் போனதெல்லாம் சொல்லிட்டு ஒருத்தவங்க பாட்டெலாம் டெடிகேட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய சாரி. இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன்டா. ஓகே, டாடா பை பை, see you later. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.